உன்ன வீட்டு ஆம்பளைங்க யாரும் சாப்பிடலாமா? அவங்க சாப்பிட்ட பிறகுதாமா நம்ம சாப்பிடணும். ஏமா? ஏன் எதுக்குலாம் கேட்காத, பெரியவங்க சொன்னா அது கேளு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போய் வீடு துடைப்போ. சரிம்மா. துடைக்கலாமா? உன்னை வீடு துடைக்க சொன்னா நாடி துணியை வச்சு விளையாடின்னு இருக்க. வீட்டை அம்மா துடைக்கிறேன். ஏய் ஏய், அறிவு இல்ல, நான் வீட்டை தானே துடைக்கிறேன். செருப்பு காலோட உள்ள போறேன். சீப்பா என்னம்மா தம்பியை திட்டின்னு இருக்க? ஆனா வீட்டை தானமா துடைச்சிட்டு இருக்க, அவன் செருப்பு காலோட உள்ள போறாமா? அதுக்குன்னு வீட்டு ஆம்பளை பிள்ளைய திட்டலாமா? பொம்பளை பொண்ணு நீதான் கம்முன்னு பொறுத்து போனோம். சரிம்மா. தண்ணி தம்பி கேட்கறான்லம்மா, எத்து போய் தண்ணி கொடுப்போம். அவனுக்கு கால் இருக்கலாமா? போய் எடுத்துக்க சொல்லுங்கம்மா. ஆம்பளை புள்ள வேலை செய்வானா? பொம்பளை புள்ள நீதான் வேலை செய்யணும். எத்து போய் கொடுப்போம். வீட்டுல இருக்கிறதால நம்மளே வேலை சொல்றான். இங்க வாமா, போய் வெள்ள ஊத்திட்டு வா போ. சரிம்மா. இல்லம்மா, யாருனாச்சும் வராங்க பார்த்து ஊத்திட்டு வா. சரிம்மா. யாராவது வராங்களா? என்னம்மா பார்த்துன்னு இருக்க? யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு கூட்டாளி மேலே தண்ணி ஊத்திட்ட, கூட்டாளி மேலே தண்ணி ஊத்திட்டா அறிவில்லை. நீங்க தானமா ஊத்த சொன்னீங்க தண்ணிய? அதுக்குன்னு என் கூட்டாளி மேலே தண்ணி ஊத்தியா? உனக்கு அறிவில்லை? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன வேடிக்கை பார்த்து நின்று இருக்க? போய் வீட்டை கூட்டு போ. சரிம்மா. டீ காஃபி என்னாச்சும் குடிக்கிறீங்களா? இல்ல வேணாங்க. என்ன வேலை செய்றீங்க? டீச்சரா இருக்குங்க. சரி. இந்த குப்பி எங்கம்மா போட்டுட்டு? என் தலையில கொட்டி. ஐயோ, என் தலையில கொட்டுற, தலையிலே கொட்டுற. என்னம்மா தலையில கொட்ட சொன்னீங்க? அதுக்குன்னு என் தலையில கொட்டியா? உனக்கு அறிவில்லை? அறிவில்லை? விடு நீ போமா. போய் அந்த அடுப்பு ஏச்ச தள்ளு போ உருப்படியா. சரிம்மா. அடுப்பு தள்ளிடுவாமா? தள்ளுடி. தள்ளிடுவாமா? தள்ளாமா? ஐயோ 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 ஐயோ, அறிவில்லை? அறிவில்லை? விறகு தள்ள சொன்னா நான் விறகு தள்ளிடுவேம்மா. நீங்க அடுப்பை தானமா தள்ள சொன்னீங்க? உனக்கு அறிவில்லை? கொஞ்சம் கூட அடுப்பை தள்ளுற, அடுப்பை தள்ளுற. சரி விட, அவளையா அடிக்கிற. இப்ப ஏன் அவளை அடிக்கிற? படிக்க வேண்டிய வயசுல படிக்க வைக்காம வீட்டு வேலையை செய்ய வச்சுட்டு இருக்க. பொம்பளை புள்ள படிச்சு என்ன பண்ண போது? வீட்டுல இருந்தா வச்சு வீட்டு வேலை செய்யும். நீ சொல்றது தப்பு. பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். பெண் பிள்ளைகளை படிக்க விடாம தடுக்கிறது ஆம்பளைங்களை, உன்ன மாதிரி பொம்பளைங்க தான். அதுக்கு சரி, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். மிச்சம் சாப்பிட்டு சும்மாவே உக்காந்துட்டு இருக்காரு. யார் இவரு? இவர் தான் எங்க வீட்டுக்கு மூத்தவர், எங்க வீட்டோட தலைவர். ஐயா, உங்களை இந்த வீட்டுக்கு தலைவர் பெரியவர்னு சொல்றாங்களே, நீங்க எதுவும் பார்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. இங்க எவ்வளவு நடக்கிறது? எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. நீங்க எதுக்கு வீட்டுக்கு மூத்தவரா இருக்கீங்க? அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஆம்பளைனா வீட்டுக்கு தலைவரா? ஆம்பளைங்க தெரிஞ்சு தப்பு செஞ்சா கூட அது தப்பு இல்ல. பொம்பளைங்க தெரியாம தப்பு செஞ்சா கூட அது தப்பா? நீங்க சொல்லது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியல? உன் பொண்ணை எடுத்து போய் பள்ளிக்கூடத்துல சேரு. பொம்பளை புள்ள படிச்சு சாதிச்சதா எதனாச்சும் இருக்கா? சாதிச்சதா என்னாச்சும் செய்தி சொல்லலாம் பாப்போம். ஏன் இல்ல, நம்ம வந்தவாசியில இருக்க அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில எவ்வளவு பொண்ணுங்க படிக்கிறாங்க தெரியுமா? அங்க படிச்சு சகுந்தலான்ற ஒரு பொண்ணு மருத்துவரே ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க படிச்சு ஒருத்தவங்க வந்து அதே ஸ்கூல்ல தலைமை ஆசிரியரா ஆயிருக்காங்க தெரியுமா? ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. பொம்பளை புள்ள படிச்சுன்னா சாதிக்க போகுது. நான் இப்பயே போய் வந்தவாசியில இருக்க அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில என் பொண்ணையே எத்த போய் சேர்க்கிறேன். பெண் கல்விக்கு முக்கியமானதுன்றத முதல்ல பொண்களா புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். முன்னாடி ஒரு பாஸ் கொடுங்க. முன்னாடி நீங்க சொல்லுங்க. முன்னாடி வா. பெண் கல்வி குறித்து நாடகம் நடித்த அனைத்து மாணவிகளும் மிக சிறப்பாக